சரி நீ தமிழ்நாட்டுக்கு வா, அங்கே தான் வந்து மாசா சாப்பாடு இருக்கும், நீ ஒரு நாள் வா அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் லைஃப் அப்படி கடந்து போச்சு. அவங்க மறுபடியும் ஜெர்மனி போனாங்க, யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணாங்க. நான் வந்து இந்தியா வந்தேன். அப்புறம் என்னோட மென்டர் மீட் பண்ணேன். துபாய் போயிட்டு கம்பெனி ஆரம்பித்தோம். நான் வந்து அப்படியே ஒர்க் இது அப்படின்னு போயிட்டு இருந்தேன். பட் இந்த எல்லா டைம்லேயும் வந்து நாங்கள் வந்து டச்லேயே தான் இருந்தோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் நம்ம மெசேஜ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எப்போயாவது மேபி மந்த்லி ஒன்ஸ் டைம் வந்து வீடியோ கால் பண்ணி பேசுவோம். ஸோ ஒரு டைம் வீடியோ கால் பண்ணுறப்போ எனக்கு வந்து ப்ளூ கலர் ஹேர் இருக்கும், ஒரு டைம் வீடியோ கால் அவளுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஹேர் இருக்கும். ஒரு டைம் பண்ணுறப்போ அப்படியே லைக் ஹேர் ஒரு டைம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன் நான். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், லைக் ரெண்டு பேரும் வளர்றோம். ஆனால் அது வந்து அப்படியே லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வளர்றோம். ஆனால் ஒருத்தர் இருக்கும், இன் பர்சன் தான் இல்லை தவிர வி ஆர் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர். இப்படி தான் இதான் நடந்தது. உங்க ரெண்டு பேர்ல காதல சொன்னது யாரு முதல்ல? நான் தான் சொன்னேன். ஆனால் இது நடக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. அவங்களை இந்தியா கூப்பிட்டு வந்து சுற்றி காட்டி அவங்களுக்கு இந்தியா பிடிச்சி போய் அவங்க தங்கி இருந்து 6 மாதம் கழிச்சு தான் நான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணது. ஸோ நீங்கள் இந்தியா கூப்பிட்டோன்னு சுற்றி பார்க்க மறுபடியும் அவங்க வந்துட்டாங்க. ஆகஸ்ட் 2023 அவங்க வந்து லேண்ட் ஆகிறாங்க பெங்களூர் ஏர்போர்ட்டில். நான் வந்து ஜாலியாக வீட்டில் சொல்லிட்டேன், எனக்கு வந்து ட்ராவல் பண்ணணும் போல இருக்குது, நான் வீட்லேயே இருக்கேன், நான் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறேன். வீட்டில் சொல்ல முடியாது இதெல்லாம். ஸோ நான் வந்து ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் பைக் எடுத்துகிட்டு சோலோ ட்ராவல் பண்ணுன்னு தெரியும். சரி அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பைக் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டேன். பைக் ஜாக்கெட், அந்த ப்ரொடெக்டிவ் ஜாக்கெட் இருக்கும், கண்ணாடி போட்டு நல்ல பெரிய ஹெல்மெட் கோப்ரோலாம் அட்டாச் பண்ணிவிட்டு சீனாக நடந்து போகிறேன் ஏர்போர்ட் அவங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. வந்து வராங்க. அப்போ எப்படி ஃபீல் பண்ண நீ ஏர்போர்ட்லேருந்து வெளில வரப்போ? அந்த டைம் நான் யோசிச்சேன், ஓகே நான் வழியில் இருக்கேன், அங்கே அந்த எக்ஸிட் நான் எக்ஸிட் பார்த்துட்டு நான் யோசிச்சேன், ஓகே ஹவு கேன் ஐ கோ பேக் அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. அதனால் ஓகே பண்ண முடியாது, ஓகே ஐ கோ அந்த மாதிரி நான் நடந்துட்டு அப்புறம் அவங்க பார்த்துட்டு ரொம்ப வெக்கமாச்சு.